இன்னைக்கு உலக கிரிக்கெட்ல யாரு வேணா கடைசி ஓவர்ல லாஸ்ட் 2, 3 பால்ல பையர் தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பக்கம் கிளவு கழட்டலாம். ஆனா அதுக்கெல்லாம் விதை போட்டது மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை. 2016 T20 உலகக்கோப்பை இந்தியாவில் நடக்குது. முக்கியமான மேட்ச் பங்களாதேஷோட. அந்த மேட்ச் வந்து ஒரு விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல். அந்த மேட்ச் ஜெயிச்சாதான் செமிஃபைனலுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும் அப்படின்ற சூழ்நிலையில ஒரு பாலுக்கு 2 ரன் வேணும் அப்படின்ற நிலைமையில பங்களாதேஷ் இருக்காங்க. கடைசி ஓவர் போடுறது ஹர்திக் பாண்டியா. அப்ப தோனி ஒரு விஷயம் கூப்பிட்டு சொல்றாரு, நான் கிளப் ஒரு பக்கம் கழட்டி கையில வைக்கிறேன், நீ அவுட் சைட் ஆஃப் ஷார்ட் பிச் டெலிவரி போடு, இன் கேஸ் பால் கனெக்ட் பண்ணாம மிஸ் பண்ணிட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவுட் சைட் ஆஃப் ஷார்ட் பிச் டெலிவரி போடுறாரு ஹர்திக் பாண்டியா. பேட்ஸ்மேன் பால மிஸ் பண்றாரு. நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்க முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு ரன் மேட்ச் டிராப் பண்ணு சொல்லிட்டு வேகமா ஓடி வராரு. அந்த இடத்துல தான் தன்னோட சாதுரியத்தை யூஸ் பண்ணாரு மகேந்திர சிங் தோனி. டைரக்ட் அங்க இருந்து ட்ரை பண்ணி ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா ஓடிடுவாங்க அப்படின்னு யோசிச்ச மகேந்திர சிங் தோனி பேடு கட்டின காலோட சரசரசரன் சார பாம்பு மாதிரி வந்து ஸ்டம்ப்ஸை டிஸ்லாஜ் பண்ணாரு. அவர் டிஸ்லாஜ் பண்ணது ரன் அவுட் ஆக்கப்படுது. ஒரு ரன் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிக்கிறாங்க. பாலை தூக்கி போட்டு ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போற சூழ்நிலை வந்துருமே அப்படின்னு கரெக்டா யோசிச்சு பிளான் பண்ண MS தோனி தி மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் கிளாஸ். இந்த மந்த் தோனியோட பர்த்டே மந்த். ஸோ இந்த மந்த் வந்து தோனி பத்தி வீடியோஸ் டெய்லி ஒரு வீடியோஸ் வரப்போகுது.